என்னங்க என்கிட்ட 5 தமிழ் சென்டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸ்க்கும் ஈக்குவலண்டான இங்கிலீஷ் சென்டென்சஸ் 4 சொல்லிட்டு வருவேன். சரியா? அந்த ஒன்னு சொல்லும் போதும் அது கரெக்டா தப்பான்றது சொல்லணும். தப்புனா ஏன் தப்பு அப்படின்ற காரணத்தை சொல்லணும் தேவைப்பட்டதுன்னா. சரி சொல்றீங்களா? ஷூர் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்ன ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், அவன் ஒரு 6 வயசு பையன். இதுக்கு 4 விதமான இங்கிலீஷ் சென்டென்சஸ் சொல்வேன். எது சரி எது தப்புன்னு சொல்லணும். He is 6 years old. சரியா? He is 6 years old. இது கரெக்ட். பட் ஆனா நீங்க சொன்ன தமிழ் சென்டென்ஸுக்கு இணையான சென்டென்ஸ் இது கிடையாது. சரி, ஓகே. இது he is 6 years oldனா அவனுக்கு 6 வயசு. அடுத்தது, he is a 6 years old child. இது கரெக்ட்டா? He is a 6 years old child. இல்ல, இது தப்பு. சரி, ஏன்ற காரணத்தை அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, he is a 6-year-old child. இது கரெக்ட். He is a 6-year-old child. இந்த 6-year-old அப்படின்றத ஹைஃபனேட்டடா அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இயர்ஸ்னு ப்ளூரல்ல வரக்கூடாது. ஓகே, ஃபைன். அதே மாதிரி இதனுடைய 4வது சென்டென்ஸ், he is a 6-year child. இது கரெக்ட்டா? He is a 6-year child. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, தப்பு. சோ ஒன்னு he is 6 years old அப்படினு சொல்லலாம், இல்லனா he is a 6-year-old child அப்படினு சொல்லலாம். precise. வெரி குட். சரியா? அடுத்தது, அது பார்க்க வேண்டிய ஒரு படம். அது பார்க்க வேண்டிய ஒரு படம். இதுக்குண்டான 4 இங்கிலீஷ் சென்டென்சஸ். it is a must see movie. it is a must see movie. okay, must see hyphenated. ஆமா, கரெக்ட். ஓகே. அடுத்தது, this movie is a must see. oh, this movie is a must see. so first sentenceல must see movie அப்படின்றதுல must seeன்றது adjective வருது. this movie is a must see அப்படினு சொல்லும்போது இந்த இடத்துல must seeன்றது noun-ஆ வருது. வெரி குட். இந்த சென்டென்ஸ் கரெக்ட். கரெக்ட். அடுத்தது, I have got a list of must see movies. கரெக்ட். I have got a list of must see movies. again must seeன்றது adjective-ஆ வருது. கரெக்ட். சரியா? 4வது சென்டென்ஸ், these movies are must sees. கரெக்ட். noun ஃபார்ம்ல யூஸ் பண்றீங்க, ப்ளூரல் இருக்கு. this movie is a must see அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த a must see அப்படின்றதுனுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் must sees. must sees. சோ இப்போ நீங்க சொன்ன இந்த 4 ஆப்ஷன்ஸ்மே வந்து grammatically 100% precise. வெரி குட், வெரி குட். அடுத்தது, 10 பக்கம் உள்ள நீளமான அத்தியாயம். 10 பக்கம் உள்ள நீளமான அத்தியாயம். அத்தியாயம் சாப்டர். ரைட். சரியா? இதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், a 10-page long chapter. a 10-page long chapter. கரெக்ட் தான். a 10-page long chapter கரெக்ட். ஓகே. அடுத்தது, a 10-page lengthy chapter. a 10-page lengthy chapter. இல்ல, இந்த இடத்துல lengthy வராது. சரி, ஓகே. பின்னாடி வர அதுக்கு. a 10 lengthy page chapter. என்னது? a 10 lengthy page chapter. இல்ல இல்ல இல்ல, இந்த ஆர்டரே நல்லா இல்ல. சரி, ஓகே. அடுத்தது, a 10-page chapter. a 10-page chapter. இது கரெக்ட். சரி, அதாவது இப்ப நீங்க சொன்ன தமிழுக்கான ஈக்குவலன்ட் இது கிடையாதுனாலும் கிராமட்டிக்கலி இது கரெக்ட். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நடுவுல வந்து நான் 2 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சொன்னேன். 10-page lengthy chapter இல்லனா 10 lengthy page chapter அப்படினு. ஏன் இந்த இடத்துல lengthy யூஸ் பண்ண கூடாது? இல்ல, lengthy வந்து இப்ப நீங்க இது இப்ப நீங்க சொன்ன சென்டென்ஸே தமிழ் சென்டென்ஸே, அதாவது 10 பக்கம் உள்ள நீளமான அத்தியாயம் அப்படின்றத நான் இங்கிலீஷ்ல lengthy வச்சு சொல்லணும் அப்படின்னா a lengthy 10-page chapter அப்படின்னு நான் வரணுமே தவிர a 10-page lengthy chapterன்னு வரக்கூடாது. சரியா? lengthyன்றது ஜெனரலா இப்ப பாத்தீங்கன்னா a lengthy document, a lengthy article, இல்ல வந்து lengthy report இப்படி எல்லாம் சொல்லலாம். lengthy email சொல்லலாம். இப்போ லீவ் லெட்டர் சொல்றோம், ஒரு நீளமான லீவ் லெட்டர், இந்த இடத்துல lengthy யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் a long leave letter. இப்படிதான் யூஸ் பண்ணணும். இந்த adjectives இந்த nouns கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு there is a rule. இதுக்கு பேரு தான் collocation அப்படின்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க.
வெரி குட் வெரி குட். ஓகேவா? இத மாத்தி நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து sounds odd. அதாவது கேக்குறதுக்கு கொஞ்சம் அபத்தமா இருக்கும். அபத்தமா இருக்கும். அது இந்தியன்ஸுக்கு தெரியாது. இங்கிலீஷே தாய்மொழியா கொண்டவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆடா தெரியும். இங்க நம்ம எது வேணா பேசிட்டு போயிடலாம். வெல் செட். சரி, ஓகே. அடுத்தது அது 2 நாள் பயணம். அது 2 நாள் பயணம். ஆமா. சரி. சரியா? It's a 2 days trip. It's a 2 days trip வராது. It's incorrect. Okay. It's a 2-day trip. It's a 2-day trip வரணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த hyphenated forms adjective யூஸ் பண்ணும்போது அந்த இயர்ஸ், வீக்ஸ், டேஸ் இது கூடலாம் வந்து எஸ் சேராது. சேரக்கூடாது. ஆமா, இட்ஸ் a 2-day trip தான். இட்ஸ் a 2 days tripன்றது இட் இஸ் இன்கரெக்ட். வெரி குட் வெரி குட். சரி, அதே மாதிரி அடுத்தது it's a trip for 2 days. It's a trip for 2 days அப்படின்றது grammatically correct. ஆனா நீங்க சொன்ன தமிழ் சென்டென்ஸுக்கு இணையானது இது கிடையாது. இருந்தாலும் இது கரெக்ட். கரெக்ட். சரி, அடுத்தது it's 2 days of trip. தப்பு. மல இல்ல. ஓகே ஃபைன். அடுத்தது சொல்றேன் கேளுங்க. ஜாதக ரீதியா அது ஒரு 7.5 வருஷ போராட்டம். ஜாதக ரீதியா அஸ்ட்ராலஜிக்கலா 7.5 வருஷம் போராட்டம். இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்சஸ். Astrologically, that was a 7.5 year old period of struggle. Astrologically, that was a 7.5 year old period of struggle. Right. ஏன் வந்து ஓல்டும் பீரியடும் ஒண்ணா வருது? சரி, ஓகே. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க அது கரெக்ட்டா இல்ல இது தப்பு இது. ஓகே ஃபைன். அடுத்து வரேன் பாருங்க. Astrologically, that was a 7.5 year period of struggle. இதுதான் கரெக்ட். சரி. Astrologically, that was a 7.5 year period of struggle. ஏன்னா இந்த 7.5 period அப்படின்றது டியூரேஷனை பத்தினது, கால அளவு. இங்க வந்து ஓல்டு வராது. ஓகே, அப்ப அடுத்தது வந்து சொல்லுங்க பாப்போம். அதாவது அந்த இப்போ வந்து காலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வேற 2 சென்டென்சஸ் வந்து சொல்றேன். He is a 7.5 year old boy. He is a 7.5 year old boy. இது கரெக்ட். ஏன்னா இது ஒரு பையனுடைய வயசு பத்தினது. ஓகே. சோ டியூரேஷனை பத்தி வரும்போது மட்டும்தான் அங்க வந்து ஓல்டு வரக்கூடாது. இது வயசை பத்தின வருது. இந்த வயசு அப்படின்றது ஒரு நபருடைய வயசு மட்டும் இல்ல. It's a 5-year-old laptop. It's a 7-year-old building. It's a 16-year-old wine. அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லீங்களா? அதாவது எதெல்லாம் வயசு அப்படின்றத நம்ம குறிப்பிடுறோமோ அதுக்கெல்லாம் ஓல்ட் யூஸ் பண்ணலாம். அது பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நபரா இருந்தாலும் சரி. வெரி குட் வெரி குட். சரி, லாஸ்ட் ஒன். He is a 7.5 old boy. 7.5 old boy. இல்ல, அந்த இயர் மிஸ்ஸிங் ஆச்சு. தப்பு. இந்த சென்டென்ஸ் இப்படி வராது. வெரி குட் வெரி குட். சோ வயசு ரீதியா வரும்போது ஓல்ட் யூஸ் பண்ணோம். டியூரேஷனை பத்தி கொடுக்கும்போது பீரியட் யூஸ் பண்ணோம். வெரி குட் வெரி குட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.